வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. அசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது ஆண்கள்ல விந்தணுக்கள், அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் முற்றிலும் ஜீரோவா இருக்கிறது அசூஸ்பெர்மியான்னு சொல்றோம். இது ரெண்டு வகைப்படும். ஒன்னு அப்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்னு நான் அப்ஸ்ட்ரக்டிவ். அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனா வர்ற பாதையில ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறனால அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ஜீரோவா இருக்கலாம். இதே இது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷனே சுத்தமா இல்லாம இருக்கும், ஆனா வர்ற பாதையில எந்த அடைப்பும் இருக்காது. இங்க வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வெரிகோசீல் ஹிஸ்டரியோட வருவாங்க. அவங்க வெரிகோசீல அப்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சுக்கிறாங்க. பட் அப்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஸ்பெர்ம் வர்ற பாதையில இருக்க அடைப்பை மட்டும்தான் குறிக்குமே தவிர ரத்த நாளங்கள்ல இருக்கிற வீக்கத்தையோ அதுல ரத்தம் தேங்கி இருக்கிற வெரிகோசீல் கண்டிஷன் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியால வராது அப்படிங்கறத நான் இந்த வீடியோ மூலமா தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா எக்ஸ்க்ளூசிவா 3 கேசஸ் சக்சஸ் ஆன ரிப்போர்ட்ஸும் ரிமைனிங் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியாவோட சக்சஸ் ஸ்டோரிஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நிறைய ப்ரூஃப் வீடியோஸ் நாங்க உங்களுக்கு பிரசென்ட் பண்ணியிருக்கோம். 45 டேஸ்ல சக்சஸ் ஆன பேஷண்ட்ஸும் 75 நாட்கள்ல சக்சஸ் ஆன பேஷண்ட்டும், ஏன் 105 நாள்ல கூட ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்டோட ரிசல்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் 3 ரிப்போர்ட்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து மிஸ்டர் பங்கஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா பைலேட்ரல் சிஸ்டிக் டைலட்டேஷன் ஆஃப் செமினல் வெசிக்கல். ரெண்டாவது பயாப்சி பண்ணி பார்க்கும் போதே அவருக்கு வந்து few early spermatic stageல மட்டும்தான் ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கு. ஸ்பெர்மாட்டிக் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. ஸ்பெர்ம் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறது அவரோட பயாப்சி ரிப்போர்ட்டா இருந்தது. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அசூஸ்பெர்மியா, அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, ரெண்டாவது பயாப்சில ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் இல்ல. கிட்டத்தட்ட இவர் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கண்டிஷன். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பேஷண்ட். இவர் ஜஸ்ட் 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா 15 மில்லியன் கவுண்ட் வித் active and slow motility, அதாவது progressive motility 20% to 80% நார்மல் ஸ்பெர்ம்ஸும் 45 டேஸ்ல ஃபார்ம் ஆன பேஷண்டோட ரிப்போர்ட். ஜஸ்ட் 45 டேஸ்ல ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்தாரு, இருந்தா கூட நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட். ரெண்டாவது அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியாக்கு இன்னொரு உதாரணம் மிஸ்டர் அபின். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டல் வாஸ் டிஃபரன்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அது கூடவே லெஃப்ட் கிரேட் 2வும் ரைட் கிரேட் 1 வெரிகோசிலும் இருந்தது. நம்மகிட்ட வரும்போது அசூஸ்பெர்மியா இந்த கண்டிஷன்ல வர்றாங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல 2.1 மில்லியன் கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்த மிஸ்டர் பங்கஜ் வந்து 15 மில்லியன் வந்திருந்தாரு. அதே இது அபின் சார் வந்து 2.1 மில்லியன் கவுண்ட் வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் அப்ஸ்ட்ரக்டிவ் தான், பட் அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸை பொறுத்து ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. அடுத்து வந்து மிஸ்டர் சங்கர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைலேட்ரல் செமினல் வெசிக்கல் எக்டாசியா, அதாச்சும் வர்ற பாதையில செமினல் வெசிக்கல்ங்கிற பகுதியில பயங்கரமான அடைப்பு ரெண்டு பகுதியிலையும் இருந்திருக்கு. இவர் வரும்போது ஸ்பெர்ம்ஸ் நோ ஸ்பெர்ம்ஸ் அசூஸ்பெர்மியாவோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாரு. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட எனாமஸ் சேஞ்ச், அதாச்சும் ஒரு எம்எல்ஏக்கே 117 மில்லியன் கவுண்ட்டும், டோட்டல் எஜாகுலேட் வந்து 223 மில்லியன் கவுண்ட்டும், 46% ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டியோட நம்மகிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆன ஒரு பேஷண்ட் வந்து சங்கர் சார். அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியாலேயே ரொம்ப எக்ஸலண்டா ரிசல்ட் வந்த ஒரு பேஷண்ட் வந்து சங்கர் சார். இந்த 3 ரிப்போர்ட்ஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியாக்குள்ள ரிசல்ட்ஸ். அடுத்து வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, அதாச்சும் ப்ரொடக்ஷனே இல்ல அப்படிங்கிற பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து மிஸ்டர் சரவணன். இவருக்கு வந்து லெஃப்ட் கிரேட் 2 வெரிகோசிலும் ரைட் கிரேட் 1 வெரிகோசிலும் இருந்தது. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட். 0 கவுண்ட் ட்ரீட்மெண்ட், 0 கவுண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வராது. ஃபர்ஸ்ட் 45 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் கவுண்ட்டும், டோட்டல் மோட்டிலிட்டி வந்து 40% வந்திருக்கு. 15 மில்லியன் per ml, ஒரு எம்எல்ஏக்கே 15 மில்லியன். டோட்டல் வந்து இவர் 2 எம்எல் கொடுத்திருக்காரு, 2.5 எம்எல் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு 37 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு. மோட்டிலிட்டியும் 40%, 45 டேஸ்லயே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். இவர் வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா. அடுத்து வந்து மிஸ்டர் லிவிங்ஸ்டன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா தான். லோ வால்யூம் டெஸ்டஸ், அதாச்சும் 6.8 சிசியும் 5.9 சிசியும் இருந்தது. ரெண்டாவது வெரிகோசில் ரெண்டு பக்கமும், ரைட் சைட்ல கிரேட் 2வும் லெஃப்ட் சைட்ல கிரேட் 3யும் இருந்தது. இது வந்து அவங்களோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட். 0 கவுண்ட். இது நம்ம ட்ரீட்மெண்ட் வரும்போது இவங்களும் அழகா 45 டேஸ்ல நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். அதாச்சும் ஒரு எம்எல்ல 10 மில்லியன், அதாச்சும் டோட்டல் எஜாகுலேட் 2 எம்எல் கொடுத்திருக்கனால 20 மில்லியன் கவுண்ட்டும் 30% ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டியும் 45 டேஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்.
ஸோ மிஸ்டர் லிவிங்ஸ்டன் வந்து 45 டேஸ்ல நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு அவரும் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து மிஸ்டர் சக்தி நந்தன், இவருக்கும் லோ வால்யூம் டெஸ்டஸ் 7cc இருந்தது. ஜீரோ கவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல டோட்டல் எஜாகுலேட் வந்து 2.3 மில்லியன் கவுண்ட்டும் மோட்டிலிட்டி 13% வந்திருக்காரு. ஸோ 2.3 மில்லியன் கவுண்ட் அண்ட் 13% மோட்டிலிட்டி. தோ இவர் வந்து லிவிங்ஸ்டன் சார் மாதிரியே தான் உங்களுக்கு டெஸ்ட் சைஸ், அவருக்கு 5.9 6.8 cc, இவருக்கு 7 cc ரெண்டு பக்கமும். அவங்களோட கொஞ்சம் பெட்டர் தான், இருந்தாலும் அவங்க அளவுக்கு இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பட் அவங்க 15 மில்லியன் per ml-னா இவங்க வந்து டோட்டல் எஜாகுலேட் 2.3 மில்லியன் தான் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு பேஷண்டோட வித்தியாசம். அடுத்து வந்து மிஸ்டர் வினோத் குமார் சார், இவர் நம்மகிட்ட வரும்போது அசூஸ்பர்மியா தான். ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து 45 டேஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாரு. 46 மில்லியன் கவுண்ட் டோட்டல் எஜாகுலேட்டும், டோட்டல் ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி மட்டும் 19%, டோட்டல் மோட்டிலிட்டி 30%. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் வினோத் சார். ஸோ இவரும் நல்ல எக்ஸலண்டா ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து மிஸ்டர் பிரபு, இவர் வந்து லோ வால்யூம் டெஸ்டஸ்க்காக வந்தவர் தான். 10.1 and 8.3 cc லோ வால்யூம் டெஸ்டஸோட வந்தாங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எஜாகுலேட் வந்து இவங்களுக்கு 3.1 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து 3.1 மில்லியன் டோட்டல் எஜாகுலேட் வந்திருக்கு. ஸோ இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஃபர்தரா நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து மிஸ்டர் சக்திவேல், இவர் ஜீரோ கவுண்ட்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தவர் அசூஸ்பர்மியா, பட் வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெரிகோசிலோ லோ வால்யூமோ கிடையாது. பட் 45 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எஜாகுலேட் வந்து 5.3 மில்லியனும் டோட்டல் மோட்டிலிட்டி 11% வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட், மிஸ்டர் சக்திவேலோட ரிப்போர்ட். அடுத்து மிஸ்டர் சந்திரசேகரன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல ஜஸ்ட் 1 மில்லியன் கவுண்ட்டும் 20% மோட்டிலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆன ஒரு பேஷண்ட். அடுத்து மிஸ்டர் சந்தோஷ் குமார், இவங்க வந்து லோ வால்யூம் டெஸ்டஸ் 5.6 and 5.8 cc அண்ட் தென் பாத்தீங்கன்னா எஜாகுலேட், அதாச்சும் செமனோட வால்யூமே ரொம்ப கம்மி, 0.5 ml தான் அவங்களுக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கலாம், 0.5 ml with no sperms found in the centrifuge pellet. இது வந்து அவங்களோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட். அண்ட் ப்ரொலாக்டின் இவருக்கு ரொம்ப ஹையா இருந்தது, 20க்கு மேல இருந்தது. அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 மில்லியன் கவுண்ட் வித் 7.7% மோட்டிலிட்டி இன் ஜஸ்ட் 45 டேஸ். இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ சந்தோஷ்குமார் சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ அவரை ஃபர்தரா மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறனால அவங்கள ஃபர்தரா நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு தேவையான ஸ்பெர்ம் கவுண்ட் வர்ற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் அவங்களை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இவர் வந்து ஒரு மிராக்கல் கேஸ்ல நம்ம சொல்லலாம், மிஸ்டர் கார்த்திக். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயோப்சியில வந்து மெச்சுரேஷன் அரெஸ்ட், அதாச்சும் பயோப்சியில சுத்தமா ஸ்பெர்ம்ஸே ஃபார்ம் ஆகல, மெச்சுரேஷன் அரெஸ்ட் ஆயிருக்குன்னு பயோப்சி ரிப்போர்ட் வந்தது. பைலாட்ரல் கிரேட் 2 வெரிகோசில் லோ வால்யூம் டெஸ்டஸ் 7.9 and 6.1 cc. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? அண்ட் தென் அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல less than 1000 sperms ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மெச்சுரேஷன் அரெஸ்ட் இருந்த ஒரு பேஷண்ட் வந்து 45 டேஸ்ல இவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது பெரிய மிராக்கல். ஏன்னா இது அலோபதியில வாய்ப்பே இல்லை, ஸ்பெர்ம்ஸ் மெச்சூரே ஆகல. நீங்க டோனர் மூலமா ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சொல்ற இடத்துல அவரோட ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜஸ்ட் 45 டேஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபர்தரா அவர் கண்டினியூ பண்ணும்போது இன்னுமே நல்லா அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அடுத்து வந்து மிஸ்டர் முகமது முஸ்தபா, இவர் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெரிகோசிலோ லோ வால்யூமோ இல்லை, பட் அசூஸ்பர்மியாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தவர். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.2 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மோட்டிலிட்டி ஆஃப் 21% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு பேஷண்ட். ஸோ இவரும் 45 டேஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ண பேஷண்ட். ஸோ இவங்க எல்லாருமே 45 டேஸ்லேயே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். அடுத்து ஒரு 3 கேசஸ் வந்து யாருன்னா 45 டேஸ்ல ரெஸ்பான்ஸே பண்ணல, ஆனா அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் கொடுக்கும்போது 75 டேஸ்ல ரிசல்ட் வந்து பேஷண்டோட 3 பேரோட ரிப்போர்ட் கொடுக்குறேன். இதுல ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து மிஸ்டர் ஜனார்த்தனன், 7.6 and 6.5 cc லோ வால்யூம் டெஸ்டஸ் பைலேட்டரல் வெரிகோசில். இது வந்து அவரோட 45th டே ரிப்போர்ட். 45 நாள்ல அவர் 0 ரிப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கல. பட் ஆஃப்டர் தட் நாங்க 30 டேஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொன்னோம். ஸோ ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் 30 டேஸ் முடிச்சோம், அதாச்சும் 45க்கு அப்புறம் அடுத்த 30 நாள் 75 நாள்ல
வெறும் 0.26 மில்லியன் எஜாகுலேட்டோட ஆனா மொட்டிலிட்டி எதுவும் இல்லாம மட்டும் ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பேஷண்ட் வாலண்டியரா திருப்பி மெடிசன்ஸ் வேணும்னு சொல்லி திருப்பி கண்டினியூ பண்ணாரு. அடுத்த ஒரு 30 நாள் அதாவது 105 நாள் முடிக்கும் போது 2.1 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மொட்டிலிட்டி ஆஃப் 35%. ஸோ இது வந்து 105 டேஸோட ரிப்போர்ட். ஸோ 45 டேஸ்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, 75 டேஸ்ல கவுண்ட் வந்தது ஆனா மொட்டிலிட்டி வரல. ஆனா 105 டேஸ்ல கவுண்ட் மொட்டிலிட்டி ரெண்டுமே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவா ப்ரோக்ரஸ் காமிக்கிற பேஷண்ட்டும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவர் ஒன் சச் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து மிஸ்டர் பிரபு, இவரும் அதே மாதிரி தான். இவருக்கு ரைட் எபிடிடமல் சிஸ்டம் மட்டும் இருந்தது. ஃபர்ஸ்ட் 45 டேஸ்ல இவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, கவுண்ட் வந்து 0-0 தான் இருந்தது. அடுத்து 75 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரிப்போர்ட் வந்து 3.1 மில்லியன் கவுண்ட். சரிங்களா, 3.1 மில்லியன் இன் 75 டேஸ். ஜஸ்ட் லைக் ஜனார்தனன் சார் மாதிரியே தான் ஸ்லோவா தான் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. பட் கிராஜுவலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. அடுத்து மிஸ்டர் விக்னேஷ் சார், இவர் லோ வால்யூம் டெஸ்டஸ் 4.3 and 4.7. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 கவுண்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 75 டேஸ் முடிக்கும் போது தான் 3.23 மில்லியனும் டோட்டல் மொட்டிலிட்டி 8.7 வந்திருக்கு. இது வந்து 75 டேஸ்ல அவரோட இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா சக்சஸ் ஆன பேஷண்ட்டும் பார்த்தோம். அடுத்து 45 டேஸ்லயே நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா சரியான பேஷண்ட்ஸும் பார்த்தோம். 75 days to 105 daysல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்ச நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தோணும். என்னன்னா அலோபதியில ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரே வழி, டெஸ்ட் டியூப் மூலமா மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியும், இல்ல டோனர் மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இங்க சித்தால ஒரு 70% வாய்ப்புண்டு. அதாச்சும் இங்க வர 100ல ஒரு 70 பேருக்கு எங்களால வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்க முடியுது, ஒரு 30 பேருக்கு ஃபெயிலியர் ஆகிறதும் உண்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆன பேஷண்டோட ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.